கைஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது வந்து அக்னிவீர் வாயு நான் காம்பேட்டன்ட் அண்டர் அக்னிபத் ஸ்கீம் கீழே தான் ஆள் எடுக்க போறாங்க. இந்த அக்னிவீர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்க வந்து இதுல வந்து 4 இயர்ஸ் மட்டும் தான் ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ண முடியும். அந்த 4 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க. அந்த 4 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 10 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க இந்த நான் காம்பேட்டன்ட் அண்டர் அக்னிபத் ஸ்கீம்ல. நான் காம்பேட்டன்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்க வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருப்பீங்க. எந்த விதமான வார் அப்புறம் அந்த வார்லலாம் நீங்க ஈடுபட மாட்டீங்க. சண்டை போடுறது அந்த மாதிரி எதுலையுமே இருக்க மாட்டீங்க. அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ஹவுஸ் கீப்பிங் மேனேஜ்மெண்ட்லையும் தான் உங்களுக்கான ஒர்க் இருக்கும். இது பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுதான் இந்த அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, பிடிஎஃப் நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ற மாரிலாம் இல்ல. அப்ளை பண்ற மாரிலாம் இல்ல. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்துருக்காங்க. அத நீங்க டவுன்லோட் பண்ணி, அதுல உங்க ஃபோட்டோ போட்டு நீங்க போஸ்டல் பண்ற மாரி இருக்கும். அத பத்தி நான் கிளியரா அதுக்கு அடுத்து வர்றதுல சொல்றேன். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இப்போ கேண்டிடேட்ஸ் பார்ன் பிட்வீன் 1 ஜனவரி 2005ல இருந்து 1 ஜூலை 2009 இந்த இயருக்கு உள்ள பொறந்தவங்களா தான் இருக்கணும். போத் டேஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா, இப்ப இந்த 1 ஜனவரி 2005 இந்த இயர்ல இந்த டேட்லயும் நீங்க பிறந்திருக்கலாம். ஸோ இந்த இதுக்கு உள்ள இருக்க கேண்டிடேட்டான உங்க ஏஜ் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படின்னா மட்டும் அப்ளிகேஷன் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களோடது வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் எனி கேண்டிடேட் கிளியர் ஆல் தி ஸ்டேஜ் ஆஃப் செலக்ஷன் ப்ரொசீஜர் இப்ப எல்லாமே நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் ஆன் டேட் என்ரோல்மென்ட் ஷுட் பி 22. அந்த எல்லா நீங்க ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் இப்ப சில பேருக்கு ரீசென்ட்டா அந்த டைம்ல பர்த்டே வரும். அதுக்கு தாங்க சொல்ல வராங்க. ஸோ நீங்க எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டீங்க, ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் வந்து 22 தான் இருக்கணும். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு பர்த்டே வந்து 23 ஆயிட்டா, அது கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. இப்ப மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்க கூடாது. ஒன்லி அன்மேரிட் மேல் மட்டும் தான் அவங்க எடுக்குறாங்க. ஃபீமேல் பத்தி அவங்க எடுக்குறாங்க இல்லையான்னு அந்த மாரி எந்த இன்ஃபர்மேஷனுமே இங்க குடுக்கல. ஸோ நீங்க ஒரு அன்மேரிட் மேலா இருந்தா மட்டும் நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஸோ அதே மாரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க 10த் முடிச்சிருந்தாலே போதும். நீங்க 10த் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே, இந்த ஜாப்க்கு வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. நாட் மேரிட் டியூரிங் த டிஃபைன் என்கேஜ் பீரியட் ஆஃப் 4 இயர். இப்போ வந்து நீங்க ஜாயின் பண்ணி அந்த 4 இயர்ஸ் இருக்குல்ல, 4 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணுவீங்கல்ல, அந்த டைம்ல வந்து நீங்க மேரேஜ் பண்ணியிருக்க கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட் இங்க குடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கங்க. இப்ப இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஹைட் வந்து மினிமமா வந்து நீங்க 152 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ அதே மாரி செஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் செஸ்ட் வந்து நீங்க விரிக்கும்போது 5 சென்டிமீட்டர் வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகணும். அதே மாரி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த வெயிட்ன்னு வந்து எப்படின்னு சொல்றேன்னா, நீங்க இப்ப ஒரு ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஹைட்டா இருப்பீங்க. ஒருத்தர் கொஞ்சம் குள்ளமா இருப்பீங்க. ஸோ அவங்க ஹைட்டுக்கும், ஏஜுக்கு ஏத்த மாரி தான் வெயிட் இருக்கும். அந்த பிஎம்ஐ அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதுபடி வந்து நீங்க கரெக்ட்டா இருந்தாலே இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் தான். அதே மாரி தான் விசுவல் ஸ்டாண்டர்ட்ஸ். இது வந்து நீங்க கண்ணுல உங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாம நார்மலா இருந்தாலே போதும். ஓரளவுக்கு நீங்க கண்ணுல வந்து நார்மல் விஷன் இருந்தாலே போதும். நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். அடுத்து பாடி டாட்டூ பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் பாடி டாட்டூ ஷால் நாட் பி. இப்போ வந்து பெர்மனன்ட்டா உங்க பாடியில டாட்டூ இருந்துச்சுன்னா, அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சில டாட்டூஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எந்த மாரி டாட்டூனா, ஒன்லி இன்னர் ஃபேஸ் ஆஃப் த ஃபோரம். இப்போ வந்து உங்க முழங்கைக்கு பின்னாடி இருக்குல்ல, கை முழங்கை இருக்குல்ல, அங்க இருந்தா ஓகே. அதே மாரி இப்ப சைட் ஃபார்மர், ட்ரைபல் டாட்டூஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து எப்படின்னா, ட்ரைபல்னா அந்த மலைப்பகுதியில வாழ்வாங்கல்ல மக்கள். அவங்க வந்து பாரம்பரியமாவே டாட்டூ போடுவாங்க. அந்த மாரி டாட்டூலாம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண முடியாது. அந்த மாரி டாட்டூலாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஸோ அந்த மாரி நீங்க டாட்டூஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கங்க. இப்ப எந்த மாரி டாட்டூ அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னா, அஃபென்சிவ், அப்சன்ஸ், இன்டிசென்ட், செக்ஸியஸ்ட் அண்ட் ராசிஸ்ட் டாட்டூஸ் ஆர் ப்ரோஹிபிட்டட். ஆ இந்த மாரி டாட்டூஸ்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு டாட்டூஸ் இருந்துச்சுன்னா, அத வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. எந்த மாரி டாட்டூ அப்படின்னு. இங்க கிளியரா குடுத்துருக்காங்க பாருங்க. பெர்மனன்ட்லி பாடி டாட்டூ ஷால் சப்மிட் டூ. இப்போ வந்து உங்களுக்கு பெர்மனன்ட்டா பாடி டாட்டூ இருந்துச்சு என்ன பண்ணலாம்னா, நீங்களும் அப்ளை பண்ணுங்க. அந்த டாட்டூவோட ஃபோட்டோஸ் எடுத்து அந்த அப்ளிகேஷன் குடுக்கும்போது, அந்த ஒரு ஃபோட்டோ மாரி எடுத்து அத பிரிண்ட் பண்ணி அதையும் அட்டாச் பண்ணி அனுப்புங்க. அத அவங்க பார்த்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாம கூட போலாம். அது அவங்களோட விருப்பம் தான் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. டாட்டூ இருந்தாலும் பரவால்ல. நீங்க அந்த டாட்டூ ஃபோட்டோ எடுத்து அது கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்க. இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரீம், ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீம் இது 2க்கு தான் வந்து ஆள் எடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, ஆ அது குக்கிங் பண்ணணும். கிச்சன் மேனேஜ்மென்ட், பிரசன்டேஷன் ஆஃப் டிஷ்ஷஸ் என்னென்ன டிஷ்ஷஸ் பிரிப்பேர் பண்றீங்கன்னு முன்னாடி பிரசன்ட் பண்ணணும்.
அதே மாரி மெயின்டனன்ஸ் ஆஃப் சானிடைஸ்ட் அண்ட் ஆர்டர்லி என்விரான்மென்ட் ஆஃப் கிச்சன், சேஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் அதர் ஐட்டம்ஸ், ஹேண்ட்லிங் ஆஃப் க்ராக்கரி, கட்லரி, ரெஃப்ரிஜரேஷன். ஸோ இந்த மாரி கிச்சன் மேனேஜ்மெண்ட் பண்றது, ஃபுட்டு ப்ராப்பரா வேணும். இந்த மாரி தான் நீங்க ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரீம்ல ஒர்க் பண்ணுவீங்க. அதே மாரி ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீம்ல வந்து நீங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளீனிங் ஆஃப் ஃப்ளோர், இந்த தரை கிளீன் பண்றது, அப்புறம் அந்த அங்க இருக்க ரோடு சுத்தம் பண்றது, ரூம் சுத்தம் பண்றது, பாத்ரூம் சுத்தம் பண்றது, அந்த மாரி அந்த மாரி ஒர்க் தான் அந்த ஹவுஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கும். இங்க கிளியரா குடுத்துருக்காங்க. நீங்க ஃபுல்லா அந்த துணி வாஷ் பண்றது, அந்த மாரி எல்லாமே இதுல சேர்த்து தான் வரும் ஹவுஸ் கீப்பிங்ல. ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க. தேவையில்லாம அப்ளை பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம் வந்து என்னென்ன பார்ப்பாங்கன்னா, ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் நம்ம படிச்சிருப்போம். அந்த லெவல்ல தான் இருக்கும் ஜெனரல் இங்கிலீஷ். இது வந்து ஒரு 15 நிமிஷம் நடக்கும். இது பாஸ் மார்க் வந்து 5. அதே மாரி ஜெனரல் நாலேட்ஜ் இருக்கு. ஜெனரல் நாலேட்ஜும் வந்து அதே மாரி தான் 15 நிமிஷம் நடக்கும். அதுக்கு ப ப 15 நிமிஷம் பாஸ் மார்க் வந்து அதே மாரி 5 தான். டோட்டலா வந்து இங்க 15, இங்க 15 சேர்த்து 30 நிமிஷம் நடக்கும். இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து 1, பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து 2 இந்த மாரி 2 இது நடக்கும். பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் 1 வந்து உங்களோட ஹைட் பார்ப்பாங்க. அதே மாரி 1.6 கிலோமீட்டர் ரன் வந்து நீங்க 7 மினிட்ஸ்ல வந்து முடிக்கணும். ஸோ நீங்க முன்னாடி 1 மந்த் முன்னாடி நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஒரு 20 நாள் இருக்கும்னு நெனைக்கிறேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணா மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. தேவையில்லாம போய் அந்த டிராவல் எக்ஸ்பென்ஸ், டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஸோ பிராக்டிஸ் பண்ணி உங்களால முடிஞ்சுன்னு தெரிஞ்சா மட்டும் அக்செப்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் 1 வந்து நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் 2க்கு போவீங்க. இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் 2ல என்ன நடக்கும்னா, நீங்க 10 ரன்னிங் முடிச்ச உடனேயே ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் 10 புஷ் அப்ஸ், 10 சிட் அப்ஸ், 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும். ஸோ 10 புஷ் அப்ஸ் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா, ஆ 10 மினிட்ஸ் பிரேக் ஆன் கம்ப்ளீட் ரன்னிங் முடிச்சு ஒரு 10 நிமிஷம் பிரேக். அந்த 10 நிமிஷம் முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து 10 புஷ் அப்ஸ் எடுக்கணும். அதே மாரி 10 சிட் அப்ஸ் எப்ப எடுக்கணும்னா, அந்த 10 புஷ் அப்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு 2 நிமிஷம் பிரேக். அந்த 2 நிமிஷம் பிரேக் முடிஞ்சோனயே இந்த 10 சிட் அப்ஸ் எடுக்கணும். அதே மாரி 20 ஸ்குவாட் எப்ப எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி இதுக்கு 2 நிமிஷம் அது முடிச்சு 2 நிமிஷம் பிரேக். 2 நிமிஷம் முடிச்ச உடனே நீங்க வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணணும். இதே மாரி இப்ப வந்து நம்ம தமிழ்நாடுக்கு எங்கெங்கலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூலூர், தாம்பரம், கோயம்புத்தூர், ஆவடி. இங்க வந்து போஸ்டல் அட்ரஸ், இங்க வந்து டிராப் பாக்ஸ் லொகேஷன் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப போஸ்டல் அட்ரஸ்னா இப்ப வந்து நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க. ஆனா சூலூர்ல கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து போஸ்டல் மூலியமாவும் சென்ட் பண்ணலாம். இந்த அட்ரஸ் தான் போஸ்டல். இந்த அட்ரஸுக்கு வந்து போஸ்டல் அட்ரஸ். இத போட்டு நீங்க வந்து சென்ட் பண்ணிறலாம். அப்படி நீங்க போஸ்டல் பண்ண அப்படின்னா, நான் வந்து டைரக்ட்டா ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸுக்கே போயிடும் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க. இந்த டிராப் பாக்ஸ் லொகேஷன் இருக்குல்ல, இந்த லொகேஷன் தான் ஏர்ஃபோர்ஸ்க்கு லொகேஷன். அங்க போய் நீங்க டைரக்ட்டா அந்த அப்ளிகேஷன் வந்து போட்டு வந்துரலாம். நீங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷன் வந்து இதுல போட்டு வந்துரலாம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். நீங்க தாம்பரம்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு போஸ்டல் நீங்க போஸ்ட் பண்ணணும்னா போஸ்டல் அட்ரஸ். நீங்க போஸ்ட் போட விருப்பம் இல்ல, டைரக்ட்டா நான் அங்க ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னா, இதுதான் அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனோட அந்த லொகேஷன். அதே மாரி கோயம்புத்தூருக்கு இருக்கு, ஆவடிக்கும் இருக்கு. இந்த 4 இது நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. இதே மாரி உங்களுக்கு சேலரி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் சேலரி வந்து 30,000 இருக்கும். இன் ஹேண்ட் கைக்கு வந்து 21,000 வரும். அந்த மாரி கான்ட்ரிபியூஷன் டூ அக்னிவீர் கார்ப்ஸ் ஃபண்ட் வந்து 9,000 போயிரும். அதே மாரி கார்பஸ் ஃபண்ட் பை ஜிஓஐ அதுக்கு 9,000 போயிரும். இது எல்லாமே நீங்க 4 வருஷம் முடிக்கும்போது உங்களுக்கு மொத்தமா குடுத்துருவாங்க. இது வந்து ஒரு இயருக்குமே இப்ப செகண்ட் இயர்ல வந்து 33,000 ஆகும். தேர்ட் இயர்ல வந்து 36,000, ஃபோர்த் இயர்ல வந்து 40,000 மாறும். ஸோ நீங்க 4 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 10 லேக்ஸ் வந்து கையில இந்த சேலரி போக இந்த 4 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் 10 லேக்ஸ் வந்து உங்களுக்கு மொத்தமா வந்து பே பண்ணிருவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து நான் இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க டைரக்ட்டா கிளிக் பண்ணாலே இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கங்க. நான் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத கிளிக் பண்ண உடனேயே இப்படிதான் இந்த ஃப்ரண்ட் பேஜ் வரும். இது அப்படியே நீங்க கீழ கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, இங்க வந்து இந்த மாரி இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோக்யூர் இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த பிடிஎஃப் அஃபிஷியல் பிடிஎஃப். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். டவுன்லோட் பண்ணி, நீங்க அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஜெராக்ஸ் கடையில போய் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க அங்க போய் அத ஃபில் பண்ணி, அங்க இருக்க போஸ்ட் போட்டாலும் சரி, இல்லன்னா ஏர்ஃபோர்ஸ்ல போய் டைரக்ட்டா நீங்க இது பண்ணாலும் சரி, அத வந்து நல்லா பார்த்துக்கங்க. ஸோ இந்த மாரி டிஃபென்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா ஜாப்புமே நம்ம கன்டினியூஸா போஸ்ட் பண்ண போறோம். தேங்க் யூ.